நான் 5 மாடு தான் வச்சுருந்தேன். MDM மிஷின் வாங்கினதுக்கப்புறம் தான் இவ்வளோ மாடு ஆச்சு. அப்படியா? ஆமாம். இப்போ மார்க்கெட்டில் வந்து பல கம்பெனி மில்கிங் மிஷின் இருக்குது. ஏன் நீங்கள் MDM நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தீங்க? பிரதர், இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த மிஷினை வந்து பயன்படுத்துறது எப்படி? எல்லா வயசுக்காரங்களும் வந்து ஈஸியாக பயன்படுத்தலாமா? யார் வேணாலும். தமிழன் அக்ரி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது MDM நிறுவனத்தோட பால் கறவை இயந்திரத்தோட கஸ்டமர் ரிவ்யூ தான். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 4 வருஷமாக வந்து MDM நிறுவனத்தோட பால் கறவை இயந்திரம் பயன்படுத்திட்டு இருக்காரு. ஒரே இயந்திரம் தான் பயன்படுத்திட்டு இருக்காரு. சரி வாங்க, என்ன இயந்திரம் வாங்கினாரு, அது எப்படி பயன்படுது, அவரோட வேலைக்கு அவர் அந்த பால் கறவை இயந்திரம் வந்து எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, உங்கள் பேர் என்ன, உங்களை பற்றின ஒரு அறிமுகம் கொடுங்க, அப்படியே உங்கள் இடத்தோட அட்ரஸ் சொல்லுங்கள். அப்படிங்களா? என் பேர் விமல். இங்கே கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் MSc சாஃப்ட்வேர் படிச்சிருக்கேன். நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நம்மளுக்கு மாடை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்களா, அதனால மாட்டு பண்ண வச்சுட்டோம். ஓகே ஓகே, ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு மாட்டு பண்ண பார்க்குறீங்களா இல்லை ஃபுல் டைம்? ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ வந்து MDM நிறுவனத்தில் நீங்கள் மில்கிங் மிஷின் வாங்கினதா வந்து சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. என்ன மாடல் வாங்கினீங்க? நம்ம ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷின். ஓகே, எதனால் பால் கறவை இயந்திரம் மாட்டு பண்ணைக்கு தேவைன்னு தீர்மானிச்சிங்க? அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம முதல்ல மாட்டு பண்ணை ஆரம்பித்தப்போ ஒரு 5 மாடு இருந்துச்சுங்க. அப்போ வந்து பால் கறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஆள் போட்டிருந்தோம். அப்புறம் அவங்க கோவிட் டைம்னால முதல்ல 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க மாதம். அப்புறம் 1500 பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மாடு ஜாஸ்தி பண்ண வேண்டியது. ஒவ்வொரு மாட்டுக்கும் நம்ம 1500 ஸ்பெண்ட் பண்ண முடியாது. மாட்டுக்கு 1000 வாங்கிட்டு இருந்தாங்களா அவங்க? மாட்டுக்கு முதல்ல கறக்கும்போது 1000 வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 1500 கேட்டாங்க. அப்புறம் அதை ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ லாபகரமாக இல்லை. ஸோ அதுக்கு மாற்று வழி என்னன்னு பார்க்கும்போது தான் நம்ம ஃப்ரெண்டு மூலியமா MDM ரெஃபர் பண்ணாங்க. அப்போ இருந்து ஒரு 4 வருஷமாக நம்ம MDM தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்க. கை கறவையை விட இந்த மில்கிங் மிஷினில் வந்து கறக்கிறது எந்த வகையில் எல்லாம் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்குது? கை கறவைங்கிறது பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணுங்க. மாடை பற்றி தெரிஞ்சவங்க. இது ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கு மாட்டை தெரிஞ்சால் போதும், மிஷின் மாட்டை தெரிஞ்சால் போதும். நம்ம ஹிந்திக்கார லேபர் இருக்காங்க, ஓகே, அவங்க கூட மாட்டிக்குவாங்க. ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க மாட்டிக்குவாங்க. அப்பா இருக்காங்க, அவங்களும் மாட்டிக்குவாங்க. ஸோ எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ரெகுலராக பால் கறக்க தெரிஞ்சவங்கனால தான் வந்து பால் கறக்க முடியும். ஆனால் மிஷின் இருந்ததுன்னா மாட்டை தெரிஞ்சால் போதும். மாடை மட்டும் தெரியும். பிரதர், இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த மிஷினை வந்து பயன்படுத்துறது எப்படி? எல்லா வயசுக்காரங்களும் வந்து ஈஸியாக பயன்படுத்தலாமா? யார் வேணாலும் பயன்படுத்தலாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு 65 வயசு ஆச்சு, அவரும் பயன்படுத்தலாங்க. இப்போ என் அக்கா பொண்ணு இருக்காங்க, அவங்க கூட யூஸ் பண்ணுவாங்க. அவங்க 10 வயசு தான் ஆச்சு, அவங்க கூட மாட்டுவாங்க. 4 காம்பு ஒட்டுக்க மாட்டாங்க, 2 மாட்டுவாங்க. ஈஸி தான், ரொம்ப அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி மாட்டிக்கிறாங்க. ஆமாம். இப்போ மார்க்கெட்டில் வந்து பல கம்பெனி மில்கிங் மிஷின் இருக்குது. ஏன் நீங்கள் MDM நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ரெஃபர் பண்ணது ஃப்ரெண்டு வந்து அதுதான் வச்சுருந்தாப்பிங்க. அவர் கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் அதை வாங்கிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்குது, நம்ம எதுனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் நாங்கள். ஆனால் இது வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போன மாதிரியே தெரியல, ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது மிஷின். ஓகே, வாங்கி வந்து ஒரு 4 வருஷமாக பயன்படுத்திட்டு சொன்னீங்க. ஸோ இப்போ சர்வீஸ்னு என்னென்ன வந்திருக்குது? மெயின்டெனன்ஸில் என்ன? மெயின்டெனன்ஸ்னால் அந்த நம்ம லைனர் காம்பில் மாட்ட வேண்டிய பாட்டு அது மட்டும்தான் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வந்து 20 மாடு வச்சுருக்கோங்களா, எனக்கு வந்து நான் 2 பக்கெட் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்காக ஒரு பக்கெட் போட்டிருக்கேன். கரெக்டாக 3 மாதம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஓகே, மாத்திரைக்கு தோராயமாக எவ்வளோ செலவாகுது? ஒரு 300 ரூபா செலவாகும். 4 லைனை சேர்த்து மாத்திரைக்கு? ஒரு லைனுக்கு 300 ரூபா. ஒரு 4 சேர்த்து 1200. ஆமாம். ஓகே, மெயின்டெனன்ஸில் என்னென்ன? மெயின்டெனன்ஸ் ஒன்றும் இல்லைங்க. ஆயில் இல்லாதப்போ நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகே. ஆமாம். அப்புறம் நம்மளது வந்து ஜென்செட்டோடு இருக்குது. நம்ம ஜென்செட் ஓட்டாமே வச்சிடக்கூடாது. ஒரு 15 days ஒன்ஸ் ஆச்சு ஓட்டிகிட்டே இருந்தேன்னா அது நல்ல லைஃப். ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஓட விட்டு. ஆமாம். ஓகே ஓகே, கரண்ட் இல்லாத நேரத்தில் கறக்கிறக்காக. நீங்கள் என்னென்ன மாடு வச்சுருக்கீங்க உங்கள் மாட்டு பண்ணையில்? என்னென்ன ரக மாடு? நம்ம எல்லாமே கலப்பின மாடு தாங்க. ஜெர்சி கிராஸு, HF கிராஸு, கிர் கிராஸு. ஓகே ஓகே, அந்த மாதிரி தான். கிர் கிராஸு அது ஒன்று, கிர் கிராஸ் அது ஒன்று, அப்புறம் வெளியே ஒன்று தனியாக இருக்குது. ஓகே ஓகே, அதுவும் கிர் கிராஸ் தானே? அதுவும் கிர் கிராஸ். சரிங்க ஜி. இப்போ வந்து மாடு பொறுத்தவரை வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து
அதாவது ஒவ்வொரு மாட்டுக்கு காம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரு மாட்டுக்கு இப்போ நாட்டு மாடுகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா வந்து சைஸ் ரொம்பவே பெருசாக இருக்கிற மாடுகள்லாம் இருக்குது. இதே இந்த ஜெர்சி ஹெச்எஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மடி வந்து பால் நிறையா இருக்கும் நாட்டு மாட்டை விட. பட் ஆனால் மடி சிறுசாக இருக்கும். கரெக்ட் தான். பெரிய மடி இருக்குது, சின்ன மடி. எல்லாத்துக்கும் அந்த டவுட்டும் அது ஒன்று தான். பாருங்க இப்போ இந்த மாட்டுக்கு வந்து காம்பு சின்னது, 3 காம்பு பெருசாக இருக்கும், ஒரு காம்பு சின்னதாக இருக்கும். நான் கறக்கும் போது உங்களை அந்த வீடியோட கலவு பண்ணுறேன். நீங்கள் அதை வேணால் யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். ஸோ எல்லாமே வேக்யூம் தானுங்க, அதனால ஃபிக்ஸ் ஆகிக்குது. மடியில் ஃபிக்ஸ் ஆகிக்கும். அப்புறம் பால் தீந்தேன்னா அதே வந்துடும். ஓகே. இப்போ மில்கிங் மிஷினில் கறக்கிறப்ப எல்லாம் என்ன சொல்கிறாங்க, மடியில் ரத்தம் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அது முதல்ல அது ஒரு மித்துன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கேஸ் வந்தப்போ எல்லாம் வெடிச்சிடும்னு சொல்லி மித்து, அந்த மாதிரி தான் இது ஒரு மித்து. ஓவரால் வந்து எம்டிஎம் நிறுவனத்தோட மில்கிங் மிஷின் எப்படி இருக்குது? கஸ்டமர் வந்து நிறைய பேர் இதை பார்ப்பாங்க. கரெக்டு தான். நீங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதோ இப்படி தான் இருக்குங்க. 5 மாடு தான் வச்சுருந்தேன். எம்டிஎம் மிஷின் வாங்கினதுக்கப்புறம் தான் இவ்வளோ மாடு ஆச்சு. அப்படியா? ஆமாம். ஓகே. ஸோ மாடு ஆனதுக்கு காரணமே எம்டிஎம் தான். இப்போ வீடியோ எடுக்கிறப்பே பார்த்தேன், ஒரு மாடு வந்து நீங்கள் கறந்ததுக்கப்புறம் மில்க் மிஷினில் கறந்ததுக்கப்புறம் வந்து கையில் லைட்டாக கறந்து விட்டுட்டு இருந்தீங்க. ஆமாங்க, அது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. ஈனியே அது மடியே ரொம்ப சுண்டி போச்சு. அது பால் உள்ள தேங்கிக்கும் கறந்தது. ஆமாம், அது ஒன்று தான், மீதி எதுவுமே கறந்ததில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்க. இது ரொம்ப ரேராக தான் வந்து இந்த மாதிரி கையில் கறக்குறீங்க மிஷினில் கறந்ததுக்கப்புறம். ஆமாம். ஓகேங்க ஜி. ஸோ சர்வீஸ் சப்போர்ட்டில் எப்படி இருக்குது எம்டிஎம் நிறுவனத்தில்? ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம போனால் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம மெயினாக அந்த சர்வீஸ்க்காக போனதில்லை, அந்த இது மாத்திரக்காக மட்டும்தான் போயிருக்கோம். லைனர் மாத்திரக்காக. அப்புறம் பல்சேட்டர் போயிடுச்சுன்னா மாத்திரக்காக. எவ்வளோ மேக்ஸிமம் 1 ஹவரில் எல்லாமே முடிச்சு அமைச்சு விட்ருவாங்க வீட்டுக்கு வரும். சரிங்க ஜி. நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணுறீங்க, அதாவது நம்ம டேரெக்டாக வந்து மாட்டுக்கிட்ட வச்சு மில்கிங் மிஷினை கறக்கிற மாதிரி இருக்குது. ஃபிக்ஸ்டு வந்து பைப் லைனில் இருக்குது. நீங்கள் டபுள் பக்கெட் வாங்கியிருக்கா சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ வரது இல்லையா? அந்த அதாவது ஏர் ஃப்ளோவில் இருக்கும் வேக்கம்குள்ள? இல்லை, மிஷினில் எந்த ஃபால்ட்டும் வரதில்லை. நம்ம கேட் வால் இருக்குங்களா, அதை நம்ம மாற்றி க்ளோஸ் பண்ணி ஆண்டுறோன்னா அது கொஞ்சம் ஃபால்ட் ஆகும். அது ஒன்று தான் ஃபால்ட்டு. மிச்சப்படி மிஷினில் ஒரு ஃபால்ட் ஆகும். ஸோ கேட் வால் மட்டும் நம்ம அடிக்கடி பார்த்துக்கணும், மாற்றிக்கணும். ஆமாம். கேட் வால் வந்து நீங்கள் நார்மல் கேட் வால் தான் போடுறீங்களா? நார்மல் கேட் வால் தாங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட் நான் வந்து இடையில பார்த்தேன், ஒன்று வந்து லாக் பண்ணதுக்கப்புறமும் லைட்டாக வேக்கம் இழுத்துது. ஆமாம், அதுதான் நான் சொன்னேங்கல்ல, அதுதான். அது ஒரு பிரச்சனை. அந்த கேட் வாலில் மட்டும் பிரச்சனை இல்லை. எம்டிஎம்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது ஓகே. அது வந்து கேட் வால் தான். ஆமாம். கேட் வால் வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, மிஷின் மட்டும் தான் அங்கே வாங்கிட்டு வந்தீங்க? ஆமாம். இல்லை, வாங்கிட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்க. ஏதாவது பிரச்சனைனா நீங்களே வந்து கழட்டி மாட்டுற அளவுக்கு வந்து மிஷினும் வந்து கொஞ்சம் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லிங்க மிஷின். எதுவுமே புரியாத மெக்கானிசம் இல்லை, எல்லாமே புரிஞ்ச மெக்கானிசம். ஓகே. அப்புறம் நீங்களே வாங்கினதுக்கப்புறம் கழட்டி பார்த்து கற்றுருப்பீங்க. ஆமாம், அடுத்து எம்டிஏக்கு போட்டியாக வந்துட வேண்டியது. தனியாக மிஷின் பண்ணுறீங்க. ஓகே, வாழ்த்துக்கள், நல்லபடியாக பண்ணுங்கள். நானும் வீடியோ எடுத்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து எம்டிஎம் மில்கிங் மிஷின் ரெஃபரன்ஸ்லாம் போய் வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க. அது வேறு வந்து நீங்கள் வேறு கம்பெனியை நீங்கள் பார்க்கல, அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து திருப்திகரமாக இருக்குது. இருந்துச்சு. நானே ஒரு 10 பேர்த்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். 10 பேர் உங்கள் நீங்கள் மூலமாக வாங்கியிருக்காங்க. ஆமாம். ஸோ அவங்கள என்ன சொல்கிறாங்க? நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அவங்களும் ஃபிக்ஸ்டு மாடல் தான் வாங்கினாங்களா? இல்லைங்க, எல்லாரும் அவங்க யூஸே மட்டும் வாங்கிட்டு. ஓகேங்க. சரிங்க ஜி, ரொம்ப நன்றி. உங்களோட மாட்டுப்பண்ணையை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.